ஜான் பாஸ்கோ உங்கள் வீட்டில். நண்பர்களே, நம்ம அனைவருமே எல்லாருமே அரசுலேருந்து ஆண்டி வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடைமுறையில் நம்ம ஒருத்தரை பார்க்குறோம் வைங்களேன். இப்போது நான் உங்களை பார்க்குறேன், பார்த்த உடனே ஹாய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அப்புறம் வீட்டில் எப்படி இருக்காங்க, குழந்தைங்களாம் எப்படி இருக்குது, அப்புறம் வேலை எப்படி இருக்குது, இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நல்லாயிருக்கும், 2 பேரும் பேசிப்போம், நல்லா பேசிப்போம். ஹாய் சூப்பர், ஐம் ஃபைன், எனக்கு என்ன பொறுவு இருக்குது, அதெல்லாம் நல்லா வசதியாக இருக்கேன், அப்படியே பேசிகிட்டே இருப்போம். அப்படியே அப்புறம் அந்த எண்ட் ஆஃப் டைம் இருக்குது இல்லையா, பேசி முடிச்சுட்டு நம்ம போக போகிறோம். அவர் வேலை அவர் போக போகிறாரு, என் மேலே நான் போக போகிறேன்ல. அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்க கடைசியாக நம்ம பேசிப்போம், ஆனால் போய் என்ன வாழ்க்கை, இது ஒரு வாழ்க்கையாது, இந்த வாழ்க்கை வாழறதுக்கு சன்னியாசா போயிடலாம், இல்லை தூக்கோடு செத்துட்டு இருக்கலாம், அப்படி தான் ஃபினிஷ் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாரையும் பாருங்கள், எல்லாரையும் நான் சும்மா சொல்லலை, நீங்கள் எங்கே வேணால் போங்க, யாரை வேணால் பாருங்கள், எப்போ வேணால் எந்த சூழ்நிலையிலையும் சரி, தொடக்கம் நல்லா இருக்கும். ஆனால் முடிவு ஒரு ஒரு மரண பயத்தை உருவாக்குற மாதிரி தான் இருக்கும். செத்துடுறேன், நான் நாளைக்கு பார்க்க முடியாது, என்ன நான் அவ்வளோதான், இனி இதுதான் லாஸ்ட் நாள், இப்படி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது இந்த காரணம் இருக்குது. இதுக்கு என்ன காரணம், இது என்னது ஒடுது ஆக்சுவலி, இந்த துயரமும் துக்கமும் எங்கேருந்து வந்தது, இதை பற்றி நம்ம இப்போ பேசுவோம். ஆமாம் நண்பர்களே, இப்போது இது ஒரு பெரிய விஷயம் நண்பர்களே. இந்த இன்பமும் துன்பமும் எங்கேருந்து வந்துச்சு, இதை யார் தயாரிக்கிறாங்க, அண்ட் இது எப்படி விற்கப்படுவது, இல்லை எங்கே விற்கிறாங்க, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. திஸ் இஸ் வெரி சிம்பிள், இது ஒரு சாதாரண விஷயம். இந்த கேள்வி நீங்கள் யார்கிட்டயே கேட்டிங்கனாக்கா ரொம்ப சிம்பிளாக பதில் சொல்லிடுவாங்க. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது என் நண்பானவர்களே. இந்த இன்பம் துன்பம் இந்த 2 விஷயம்தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்குது. இந்த 2 தான், இந்த 2 இல்லைன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில் பெரிய அதிசயமாக ஒன்றும் நிகழப்போகிறது கிடையாது. இது 2 தான், இன்பம் துன்பம். இதை லீடு பண்ணி தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், வாழப்போகிறோம். இந்த எண்ட் வில் பி லைக், அதுதான் ஒரு உண்மையான விஷயம். அப்புறம் இந்த இன்பமும் துன்பமும் ஆக்சுவலி எங்கேருந்து வருது அப்படி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இது ஆக்சுவலி அவரவர் வீட்டிலிருந்தே வருகிறது. இன்பமும் துன்பமும் எங்கிருந்து வருகிறது, அவரவர் வீட்டிலிருந்து தான் வருது. நண்பர்களே, நம்ம பாருங்க, தூங்கும் பொழுது, ராத்திரி தூங்கும் பொழுது, பெட்டில் தூங்கும் பொழுது இன்பத்தையும் துன்பத்தையும் அழைச்சிட்டு தான் தூங்குறோம். துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லாமல் யாரும் தூங்குறது இல்லை. தூங்கும் பொழுது துன்பத்தோடு தான் தூங்குறோம், இன்பத்தோடு தான் தூங்குறோம். 2மே இருக்கு. தூங்கும்போது துன்பமும் இன்பமும் கலந்து தான் இருக்கு. இப்படி தான் நம்ம தினம் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த துன்பமும் இன்பமும் எங்கிருந்து புறப்படுகிறது, கண்டிப்பாக அது அவர்கள் வீடு தான். நிச்சயமாக நான் அது மட்டும்தான் சொல்லுவேன். இது என்னுடைய சொந்த கருத்தும் கூட. ஆமாம், இது என்னுடைய சொந்த கருத்து. மற்றவங்களுக்கு இது எப்படி எடுத்துங்களோ எடுத்துவோம், எனக்கு அதை பற்றி எதுவும் சொல்ல தெரியல. பட் 100% அரசன் முதல் ஆண்டி வரை இது பொருந்தும். ஆமாம், ஆண்டிக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. அவனும் இன்பத்துலேயும் இருக்கிறான், துன்பத்துலேயும் இருக்கிறான். அரசனும் இன்பத்துலேயும் இருக்கிறான், துன்பத்துலேயும் இருக்கிறான். இது 2 பேர்கிட்டையும் இருக்குது. ஆணுகிட்ட இருக்குது, பெண்ணுகிட்ட இருக்குது, குழந்தைகிட்ட இருக்குது, ஜீவராசிகள் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. நாட் ஓன்லி ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ், எல்லாருக்கிட்டும், எல்லா ஜீவராசிகளும், எவ்வளோ ஜீவராசிகள் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இந்த பிரச்சனையை நம்ம பார்க்க முடியும். நம்மளால சொல்ல முடியுது, சில ஜீவராசிகளை சொல்ல முடியல, அவ்வளோதான தவிர. மற்றபடி இன்பம் துன்பம் இது பிறப்படும் இடம், தோன்றும் இடம், அது அவர்கள் இருப்பிடம் தான், அவர்கள் தூங்கும் இடம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல இட்ஸ் வெரி பிக் ஸ்கூல். இந்த உலகத்திலேயே மிக 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 ஒரு அற்புதமான ஒரு ஸ்கூல் இருக்குதுன்னா அது அவர்கள் வீடு தான். அதே மாதிரி இந்த உலகத்திலேயே மிக மிக பயங்கரமான ரொம்ப டேஞ்சரான ஒரு சிறைச்சாலை, தட் மீன்ஸ் ஜெயில், பிரிசன் இருக்குதுன்னா அதுவும் அவர்கள் வீடு தான். ஸோ மிகப்பெரிய கல்விச்சாலையும் அவங்க வீடு தான், மிகப்பெரிய ஜெயிலும் அவங்க வீடு தான். ஸோ மை டியர் பீப்புள்ஸ், நல்லா உணரணும். இந்த இன்பமும் துன்பமும் அங்கே ரோட்டில் வீட்டில் வரல. ஃப்ரம் யோர் ஹார்ட், ஃப்ரம் யோர் ஹவுஸ், உன் வீட்டில் இருந்து தான் அது வருது. அதை மேக்ஸிமம் சரி பண்ணிக்க வேண்டிய எல்லா விஷயம் அவங்கவுங்க கையில் இருக்குது. இதுக்காக போயிட்டு நம்ம அங்கே சுற்றுறோம் இங்கே சுற்றுறோம், சந்தோஷத்தை தேடி நீங்கள் அழைத்த ஒரு வேலையை வச்சுக்காதுங்க.
இட் இஸ் டூ பேட். சந்தோஷத்தை தேடி 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 ஓடுறீங்க. அந்த தேடுதல்லையே வந்து நீங்கள் என்ன ஆயிடுவீங்க, சர்ச்சிங்கில் இல்லை சந்தோஷம். புரியுதுங்களா? சர்ச்சிங்கில் சந்தோஷம் கிடையாது. சந்தோஷம் உங்ககிட்டே இருக்கு. ஏன் அதை ஓடி 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 தேடல? ஓகே, சந்தோஷம் இல்லையா, லெட் இட், விட்டுடு விட்டுடு விட்டுடு. வர்றதை அனுபவிச்சுக்கோ. என்னென்னலாம் வருதோ அதை ஏற்றுக்கோ. அக்செப்ட் எவ்ரிதிங். நல்லதோ கெட்டதோ இன்பமோ துன்பமோ ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோ. அதுவே பெரிய ஹாப்பினஸ், அதுவே பெரிய இன்பம். உனக்கு துயரம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அது உங்களுக்கு காட்டாது. அக்செப்ட் எவ்ரிதிங். நல்லவரா? எஸ் சார், கமான் சார், ப்ளீஸ் சார். கெட்டவரா? ஓகே, பாய் சார், குட் சார், நல்லது சார், சார், அவ்வளோதான். அக்செப்ட் பண்ணிக்கோ. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கோ. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கோ. பார்க்கறதெல்லாம் ரசி. கல்லை ரசி, குருவியை ரசி, மண்ணை ரசி, கெட்டவனை ரசி, நல்லவனை ரசி, பாட்டை ரசி. எல்லாத்தையும் ரசிக்க கற்றுக்கொள். ரசிகனாயிரு, ரசிகனாயிரு. கெட்டதை ரசிப்பவனாயிரு, கஷ்டங்களை ரசிப்பவனாயிரு, துயரத்தை ரசிப்பவனாயிரு, துன்பத்தை அனுபவிப்பனாகணும். அனுபவி. எவ்வளோ உங்களால் துன்பத்தை அனுபவிக்க முடியுமோ அனுபவிச்சுட்டே இரு. ஒரு சொல்கிற டைமில் அது ஒரு மிகப்பெரிய இன்பமாக இருக்கும். ரெண்டாவது துன்பம்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அடிக்க அம்மின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி கஷ்டம் மேலே கஷ்டம், கஷ்டம் மேலே கஷ்டம், கஷ்டம் மேலே கஷ்டம், கஷ்டம் மேலே கஷ்டம். தென் அதை பற்றி திங்க் பண்ணவே மாட்டேன். இது ஆல்ரைட். நல்ல விஷயம் ஒன்று கரெக்டாக இருக்கும், நல்ல விஷயம் ஒன்று கரெக்டாக இருக்கும், நல்ல விஷயம் ஒன்று கரெக்டாக இருக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மகா உன்னதமானவர்களே, ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ இந்த உலகம் தோன்றிய நாடு முதல் கொண்டு, அதாவது இந்த இன்பம் துன்பத்தை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த இன்பம் துன்பம் இன்னைக்கு நேற்று வந்தது இல்லை, உலகம் தோன்றிய அன்றே வந்துருச்சு. இது தட் மீன்ஸ் ஒரு 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே உலகம் தோன்றியது. அப்படி இப்படி விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே வந்து இது வந்து தோன்றியாச்சு. இந்த கலகம், அப்புறம் இந்த துரோகம், அப்புறம் இந்த வன்முறை, அப்புறம் இந்த தீவிரவாதம், இந்த முதலாளித்துவம், இந்த அடிமைத்தனம், இதெல்லாம் இன்னைக்கு நேற்று வந்தது இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பானவர்களே. அதெல்லாம் வந்து 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே காட்டுக்குள்ளார அங்கே இங்கே தீவுகளில் எப்படியோ ஜீவராசி அப்படின்னும் போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு 2 ஜீவன் தோன்றி இருக்கக்கூடாது. அதாவது ஒரு ஆண் ஒரு பெண். அப்படிதான் இந்த உலகம் தோன்றி இருக்க முடியும். ஏன்னா உலகம் தோன்றும் போது எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் மனிதன் தோன்றினா. அதுக்கு முன்னால் புல் தோன்றி போச்சு, சில ஜீவராசிகள்லாம் தோன்றிடுச்சு. அந்த மாதிரி தான் ஆராய்ச்சிலாம் சொல்கிறாங்க. நமக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் பெருசாக தெரியாது. இருந்தாலும் முதலா ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேர் தான் தோன்றி இருக்க முடியும். அந்த 2 4 ஆச்சு, 4 10 ஆச்சு, 10 500 ஆச்சு, 500 1000 ஆச்சு. அப்படி தான் ஆண்கள் பெண்கள் வளர்ந்தார்கள். அப்புறம் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து வயசுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளார வந்து ஹார்மோன்ஸ் அப்படி இப்படி அந்த பாலியல் இன்பங்கள் அந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. இவங்க அப்படியே பெருகுனாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பேராக இருக்கும்போது அவங்களுக்குள்ள சண்டை இல்லை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க 2 பேராக இருந்தப்போ அவங்களுக்குள்ள சண்டை இல்லை. ஹாப்பியாக இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. அது பாலியல் ஆட்டும் சரி, வேறு என்ன விஷயம்னாலும் சரி. போய் எதையோ எடுத்துகிட்டு வருவான், ஒரு பழத்தை எடுத்துகிட்டு வருவான், இல்லை எதையோ காட்டுக்குள்ளார எதையோ சாப்பிட்டுட்டு 2 பேரும் நல்லா தான் இருந்தாங்க, சந்தோஷமாக தான் இருந்தீங்க. ட்ரெஸ்ஸு கூட கிடையாது. ஸோ பாருங்கள், அதுக்கப்புறம் தான் நண்பர்கள் இந்த குழந்தைங்க சேர அந்த புள்ள குட்டிங்க பாப்பா அதுங்க சேர்ந்து இதுங்களுக்குள்ளார என்ன ஆயிடுச்சு, பிரிவினை உண்டாயிடுச்சு. நீ அவன் பெரியவன், இவன் சின்னவன், அவன் தான் தலைவன், இவன் எனக்கு அடியாடு. அவன் வந்து மதம் சம்மந்தப்பட்டவன், நல்லா பேசுவான், ஹீஸ் அ குட் ஸ்பீச்சர்னால அவன் வந்து மத தலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்கள என்ன சொன்னாங்க, சமயம் நீ பேசுறியா, அரசியலுக்கு போயிட அப்படி சொல்லுவாங்க. அப்படி தானே, ஏப்பா நீ நல்ல மந்திரம்லாம் சொல்கிறப்பா, நீ பேசாமல் பூசாரியா போயிரு அப்படி தானே சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் நடைமுறை. இன்னைக்கு இதுதான் அவங்க கிட்ட தான் நம்ம கற்றுக்கிட்டோம். நாகரிகம் யார் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க? அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து அன்றைக்கினா அவன் துணியெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தானா, அறிவோடு தான் சுற்றினான். இன்றைக்கி நம்ம துணியை போட்டுக்கிட்டு சுற்றி இருக்கோம், ஆனால் அறிவில்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அவன் அறிவோடு இருக்கான், சந்தோஷமாக இருந்தான், வளன்னு அப்போ நிறைய பெற்றுக்கினான். அதனால வந்தது தான் பிரச்சனை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பானவர்களே. அதனால தான் பிரச்சனை வந்தது. கலகம் அங்கு தோன்றிடுச்சு, வஞ்சம் அங்கே தோன்றிடுச்சு, பழி வாங்குதல் அங்கே தோன்றிடுச்சு.
இப்போ அந்த பக்கம் இனிமேல் இந்த இடைக்கு நீ மீறி நீ வரக்கூடாது, அந்த இடையோடு நீ அப்படி போடு, அந்த இடம் நீ போயிட்டு போ, நீ அந்த மலை அடிவாரத்துக்கு போயிட்டு நீ ஆத்தாங்கரைக்கு போய் இப்படி அவன் அடிச்சுக்கிட்டான் பிரிஞ்சு போயிட்டான். ஏன் அன்றைக்கி யார் இருந்தாங்க கலகம் மூடுறதுக்கு? இன்றைக்கி நம்ம அரசியல்வாதிகள் கலகம் மூடுறதுக்கு இருக்கிறானுங்களா? அந்த மாதிரி அன்றைக்கி யார் இருந்தாங்க மக்களே சொல்லுங்கள்? யாரும் இல்லை. ஸோ யாராலும் அடிச்சுக்கிட்டது எதற்காக? உங்களுக்கு எல்லாருக்கும் ஏதாவது புரியுதா? என் அருமை நண்பர்களே, பெண்ணுக்காக அடிச்சுக்கிட்டாங்க. எஸ், பெண்ணுக்காக அடிச்சுக்கிட்டாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பெண்ணுக்காக தான் இன்னைக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உலகம் பெண்ணை நம்பியே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. என் அன்பானவர்களே, பெண் என்று ஒருவர் இல்லை என்றால் ஆண்கள் எங்கே போவீங்க? 20 வீடு நீ வாங்க முடியாது. உனக்கு ஒரு வீடு போதும்ல. உனக்கு உன் பொண்டாட்டிக்கு 2 குழந்தைக்கு ஒரு வீடு போதாதா? ஒரு கார் போதாதா? சொல்ல கேட்குறேன், போதும் தானே? அப்புறம் எதுக்கு 20 வீடு, அடையாறுல பங்களோ, அமெரிக்காவில் ரெஸ்டாரண்ட், சுவிட்சர்லாண்டில் உனக்கு சொந்தமாக ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, எதுக்கு இதெல்லாம்? உன் ஒய்ஃபையும் 2 குழந்தையும் சோறு போட்டு காப்பாற்றுறதுக்கு, துணி வாங்கி கொடுக்கறதுக்கு, தங்க வைக்கிறதுக்கு, தூங்க வைக்கிறதுக்கு கப்பல் வேணுமா? தூங்குறதுக்கு கட்டில் போதுமையா? கட்டில் அழகாக தூங்கலாம், நிம்மதியாக தூங்கலாம், ஹாப்பியாக தூங்கலாம். இல்லை அமெரிக்காவில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சாயங்காலம் நைட்டு அங்கே சாப்பிட்டுட்டு மறுநாள் புறப்பட்டு இனி இந்தியாவுக்கு வரியா? வை திஸ் இஸ் ஆல்? ஸோ எப்போ உங்களுக்கு இது வந்ததுன்னா பொண்டாட்டிக்காக அடிச்சுக்கிற சமாச்சாரம் தான். ஒருத்தன் 10 பொண்டாட்டி வேணும்னு நினச்சிக்கிட்டாக்க 10 வீடு கண்டிப்பாக வேணும். இந்த பொண்டாட்டிக்கு ஒரு வீடு, அந்த பொண்டாட்டிக்கு ஒரு வீடு, அந்த பொண்டாட்டிக்கு ஒரு வீடு, 10 பொண்டாட்டிக்கு கண்டிப்பாக. ஒருவனுக்கு ஒருத்தி என்று நினைத்துப்பார். உன் மனைவியை தவிர வேறு எந்த மனையாளையும் நான் எண்ணுவதில்லை, எனக்கு தேவையில்லை நீ நினச்சிப்பார். நீ பந்துக்கு நான் ஓட மாட்டேன். உனக்குள்ளார கலகம் வராது, உனக்குள்ளார துரோக உணர்ச்சிகள் தோன்றாது. உன்னை யாரையுமே ஏமாற்றணும்னு உனக்கு தோணாது. நீ அழகாக சூப்பராக உன் கையில் இருக்கிற தொழில் வச்சுக்கின்னு தினம் நல்லா சம்பாரிச்சு உன் வாய்ஃபுக்கு என்ன வேணும்? 2 பாப்பா போதும், 2 பாப்பாவுக்கு மேலே பிடிச்சிக்காத. 2 பாப்பா இட்ஸ் குட். நல்லா அதுங்களுக்கு தேவையான இந்த பாப்பாவுக்கு என்ன வாங்கி கொடுக்குறோம், அந்த பாப்பாவுக்கு வாங்கி கொடுக்க முடியும். அந்த பாப்பா என்ன அவனுக்கு விட்டுட்டு எனக்கு மட்டும் இதை வாங்கி கொடுத்துட்டேன். ஸோ சண்டை வராது. ஈவன் அவனுக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுத்து அவனுக்கு ஒரு சட்டை வாங்கி கொடு, அவனுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தாராளமாக. அவனை எந்த ஸ்கூலில் போடுற சேம் ஸ்கூலில் இவனையும் போடு. அவனுக்கு ஆப்ரேஷன் ஸ்கூலில் இவனை கான்வென்ட்டில். வாட் இஸ் திஸ்? ஸோ எல்லாமே ஏன் இதெல்லாம் வாய்? அப்புறம் அன்பானவர்களே, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இவன் இப்படிலாம் பேசுகிறான்னு நினைக்காதீங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப்பில் பெண் ரொம்ப சிறந்தவள். பார்த்தீங்களா எத்தனை அவதாரம் பெண்ணுக்குள். உனக்கு இன்பம் கொடுத்து, உனக்கு சட்டம் துவச்சி போட்டு, சோறாக்கி கொடுத்து, நீ ஆஃபீஸ்க்கு போயிட்டு திருப்பி வந்தால் அது கூட வீட்டு வேலை, அந்த வேலை, அப்புறம் வேலை, அந்த வேலை, அப்புறம் குழந்தை பெற்று கொடுத்து, அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பி இப்படி இது என்ன அவளுக்குன்னு என்ன வாட் இஸ்? ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் திறந்துடுறா. நீ அவளுக்கு என்ன பண்ணுற? ஜஸ்ட் சோறு போடுற, அவ்வளோதான். சோறு போட்டு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறன்ற ஒரு விஷயத்துக்காக எவ்வளோ அவதாரங்கள் 1 2 3 நிறைய சில நேரத்தில் நீ பாட்டு பண்ணி விட்டுற. அது பாட்டு வைத்து வெளியோட ஒரு தடவை உனக்கு கர்ப்பம். ஆமாம் உனக்கு கடவுள் என்ன பண்ணியிருக்கணும், உலப்பக்கிற சமாச்சாரத்தை பொம்பளைங்களுக்கு இருந்து தவிர்த்துட்டு ஆம்பளைங்களுக்கு அதை கொடுத்துருக்கணும். அப்போ தான் பொம்பளையுடைய உண்மையான வழி உங்களுக்கு தெரியும். அது ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிறதுக்குள்ளே அதை செத்து மறுபடியும் பழைக்கிறான். நீ பாட்டு 10 குழந்தை 20 குழந்தை பிறகுற 10 20 தடவை செத்து பழைச்சனாக்க அவன் 10 20 தடவை நரகத்தை பார்த்துட்டு வந்துட்டான். ஆல்மோஸ்ட் பேய் பிசாசு. புரியுதா? அவனை கொண்டுடும். அதனால சில பொண்ணு பிடிச்சி நல்லா மண்டையை மயிரை பிடிச்சி நல்லா பிடிச்சி செவுத்துல வீட்டோட கதவு சில வீடுகள் இடிக்குது. பற்றியா மூஞ்சி கீஞ்செலாம் கிடிக்குது. நான் பிடிச்சி தண்ணி கிணி போட்டு வந்தீங்கன்னா இதுதான். ஸோ பெண்ணை போற்றுங்க. இந்த பெண் உலகத்தில் நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பூம் தெரியுமா? வரோம். எனக்கு ஆண்டவர் இருக்கிறாரா அதை பற்றிலாம் நினைச்சாரு. அது இருந்தால் நல்லாயிருக்கும். நானும் கமல் சார் மாதிரி தான் பேசுவேன். இருந்தால் நல்லாயிருக்கும். பட் பெண் மட்டும் இல்லை என்றால் எதுவுமே இங்கே நல்லா இருக்காது. இருந்தால் நல்லா இருக்கும்ன்றது வேற, எதுவுமே நல்லா இருக்காதுன்றது வேற. பாருங்க எவ்வளோ மீனிங் இருக்குது உள்ளார. ஸோ பெண்ணால் இங்கு கொண்டிருக்கிறது உலகம். பெண் இல்லை என்றால் ஒரு ஆண் இல்லை. ஒரு ஆண் கூட கப்பலும் வாங்க மாட்டான்.
கடத்தலும் பண்ண மாட்டான், தீவிரவாதியும் ஆக மாட்டான், ரவுடியும் ஆக மாட்டான், கொலைகாரம் ஆக மாட்டான், கொள்ளை அடிக்க மாட்டான், பொய் பேச மாட்டான். ஸோ வாய் இவனுக்கு பெண் ஆசை முற்றி போகும் பட்சத்தில் அந்த பொண்ணு நல்லா இருக்கு, இந்த பொண்ணு நல்லா இருக்கு, அந்த பொண்ணு நல்லா இருக்கு, இந்த பொண்ணு நல்லா இருக்கு. மக்களையே நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னடா அப்படிலாம் அவன் கேட்குறான்னு. உலகத்தில் நிறைய விபச்சார விடுதிகள் இருக்குது, ஆனால் விபச்சாரர்கள் விடுதி எங்கேயாவது இருக்க? ஏன் இல்லை? ஏன் இல்லை? உன்னைய வச்சு என்ன சம்பாதிக்க முடியும்? உன்னால் என்ன 10 ரூபா யாருக்கு என்ன கிடைக்கும்? கடவுள் அவங்களை படைக்கும் பொழுதே கையோட ஒரு ட்ரைனிங் கொடுத்து படைச்சி வச்சுருக்கான். தப்பாக பேசுகிற நினைக்காதீங்க. அந்த உலகத்தில் ரொம்ப பழமையான தொழில் எதுன்னு கேட்டால் மது அண்டு மாது. காலம் அன்று தொட்டு இன்று வரை இது 2 ஃபுல்லாக போயினுக்குது, போதை தென் இந்த விஷயம். ஸோ இதில் அளவாக இருங்க, அவாய்ட் பண்ண முடியாது, அளவாக இருங்கன்னு தான் சொல்ல பாருங்க. நீங்கள் எதை குறைக்க முடியும்? எதையுமே குறைக்க முடியாது. நீங்கள் எதை திருத்த முடியும்? எதுவுமே திருத்த முடியாது. நான் யோகியனா 50% யோகியனா இருப்பேன், 50% கண்டிப்பாக தப்பாக தான் இருந்தாலும் வேறு வழி வாய் முடியாது. எருவுப்பாங்க, மேடு பண்ணலாம், திருட்டு போய், தட்ஸ் ஆல். மக்களே நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே. மலம் சிறுநீர் இது 2 உடலே இருந்துட்டா நீ அவன். மலமும் சிறுநீரும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன், உன் உடலுக்குள்ளேயே தான் இருப்பேன் என்று அடம் பிடித்து கொண்டு உன் உடலை விட்டு வெளியேறவில்லை என்றால் உன் நிலை என்ன? உன் நிலை செத்து போடுவ. ஸோ மலம் நாற்றம், சிறுநீர் நாற்றம், நாற்றம் உடலும் சேர்ந்துதான் உயிர். ஸோ வாழ்க்கை இதுதான். அசிங்கமும் அல்லாததும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. வாழு, நல்லா வாழு, இன்பமாக இரு, பட் அளவோடு வச்சுக்கோ. ஒரு பொண்டாட்டி போதும், 10 பொண்டாட்டி வேணாம், 100 பொண்டாட்டி வேணாம், ஒரு வீடு போதும், 100 வீடு வேணாம். பாவம், அது யாருக்கோ கொடுக்கப்பட்டிருக்க வீடு இருக்க கொடுத்து வச்சிருக்கு. அது அவனுக்குன்னு ஒரு வீடு, அது அவனுக்குன்னு ஒரு வீடு, அது அவனுக்குன்னு ஒரு வீடு, அது அவனுக்குன்னு. அவ்வளோ அழகாக கூட நீ பிடிங்கி வச்சுக்கல, தப்பு இல்லை இது. மற்ற வீடெல்லாம் பிடிங்கி வச்சுக்கிறிய, இது பாவம்யா. அவன் வீடு அவன்கிட்ட கொடுத்துடு, அவன் காரை அவன்கிட்ட கொடுத்துடு. உனக்கு ஒரு கார் போதும், இல்லையா 2 கார் வச்சுக்கோ, இல்லை ஒரு 2 வீடு வச்சுக்கோ, ஓகே. அது பொண்டாட்டி கூட 2 வச்சுக்க. ஆமாம், செம்ம பக்கத்தில் வந்து அவன் பொண்டாட்டி எடுத்துக்கிறேன், இவன் பொண்டாட்டி எடுத்துக்கிறேன், நல்ல பொண்டாட்டிக்கிறேன், ஊரில் இருக்கிற நல்லா பொண்டாட்டி நீ தீட்டு போய்ட்டு அவன் நான் சொந்த புருஷன் எங்கேயா போவான்? சொந்த புருஷன் எங்கே போவான்? பாவம் ப்ளீஸ், தயவு செஞ்சு உங்களுக்கு காலைல கூட உங்களுக்கு நான் கேட்குறேன் அவங்ககிட்ட, ப்ளீஸ். புரியுதா? இங்கே எல்லாமே தப்பாக தான் நடக்குது. இதெல்லாம் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அக்செப்ட் பண்ணிக்கோ, அவ்வளோதான். போயிட்டே இரு. இங்கே யாரையும் கொசர முடியாது. சட்டம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, ரோடு சரியில்லை, வாட்டர் சரியில்லை, தண்ணி கொடுக்க மாட்டேனா, கரெக்டு வர மாட்டேது. நீயே கரெக்டு கிடையாது. அப்புறம் கரெக்டு வந்தானே வராட்டு என்ன, தண்ணி வந்தானே வராட்டு போனா என்ன, ரோடு நல்லா இருந்தால் நல்லா நீயே நல்லா இல்லை. தென் ஒய் ஆர் ஆஸ்கிங்? கவர்மெண்ட்டையே போய் நல்லா கேட்டுக்கிறேன். நீ நல்லா இருந்தால் கவர்மெண்ட் நல்லா இருக்கும், நீ நல்லா இருந்தால் கவர்மெண்ட் நல்லா இருக்கும். ஒரு போலீஸ்காரர், ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு ஏரியாவுக்கு புதுசாக வராருன்னா உடனே அவர் ஓடி போய் பார்க்குறேன். எதுக்கு பார்க்குறேன்? நீ பார்க்குறேன், ஏன் அவர் போய் பார்க்குறேன்? நீ பண்ணுற அயோக்கியத்தனத்தெல்லாம் மறைக்கிறது, அவரை கரெக்ட் பண்ணுறதுக்கு, அவரை காசு கொடுத்து அமைக்க வைக்கிறதுக்காக நீ போய் பார்க்குற. அவன் ஒன்று வந்து பார்த்தானா? நீ தானே அவனை கெடுக்கிற. போலீஸ்காரனை கெடுக்கிறது நீ தான், ஒரு குற்றவாளியை உருவாக்குறதே நீ தான். நீ பண்ணுற எல்லா அயோக்கியத்தனங்களை மறைக்கிறதுக்காக தலைவனை உருவாக்குற, அடியாளை உருவாக்குற, கொலகாரனை உருவாக்குற. ஸோ எவ்வளோ கெட்ட மனிதர்களை உருவாக்குகிறாய் நீ. எதற்காக? உன் பணத்தை சேமித்து வைப்பதற்காக. 10 பேர் வீட்டை ஒன்றா அபகரித்து வச்சுருக்கிறிய, அதை பாதுகாக்கிறதுக்காக. அதோட ஆஃபீஸர்ஸ் காசு கொடுக்குற, அவங்களெல்லாம் கெடுத்து விட்டு விடுற. இந்த பாவம் அந்த அனிதா பொண்ணு, அந்த அனிதா பொண்ணை எடுத்துக்கணும். அந்த பொண்ணு எவ்வளோ அற்புதமான ஒரு பொண்ணு, எவ்வளோ அறிவான ஒரு பொண்ணு, எவ்வளோ அருமையாக கஷ்டப்பட்டு படித்து அவ்வளோ மார்க்கு வாங்கி கடைசியில் நீட்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த கூட அதுக்கு நீங்கள் தெரியப்படுற அந்த அளவுக்கு எஜுகேஷன்ஸ் இருக்குது. நீட் அப்படின்ற ஒரு விஷயத்த கூட சொல்லியே கொடுக்காத, தெரியப்படுத்தாத ஒரு படிப்பு. அது என்னையா படிப்பு அது? நிறைய யோசிங்க மக்களே. பிறரை குறை சொல்கிறேன் என்று நீங்கள் என்னை எண்ண வேண்டாம். நானே குறை உள்ளவன் தான். இங்கு அனைவரும் குறை உள்ளவர்கள் தான். குறையில் தான் நிறை இருக்கிறது. ஆமாம், ஒரு குடத்துல தண்ணி
ஃபுல்லாக இருந்துன்னு வச்சிங்களேன் ஆட்டின சவுண்டு வராது. ஆனால் அதில் பாதி தண்ணி விட்டுட்டாலும் ஆட்டின சவுண்டு வரும். இட்டுனால ஒரு நாள் மியூசிக் கிடைக்கும். அந்த நல்லா ஒரு மியூசிக் கிடைக்கிறதுனால ஒரு இசை கிடைக்கும். ஸோ அரை குடும் தழும்புன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் தழும்பணுன்றேன். இங்கே எதுவும் ஃபுல் இல்லை. அதனால் நிறையை மட்டும் எதிர்பார்க்க வேண்டாம். குறையோடு வாழுங்கள், அதுவே நிறைவாய் எண்ணுங்கள். அன்பானவர்களே, ஆல்மோஸ்ட் நான் கடைசியாக தட் இஸ் நம்ம அந்த எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ குறை இல்லாதவர்கள் இல்லை. எஸ், கரெக்ட். யாரா சொல்லு, குறை இல்லாத ஒருவரை உங்களால் காமிக்க முடியுமா? உலகத்தில் 700 கோடி 800 கோடி உலக மக்கள் சொல்கிறாங்க. நமக்கு எதுவும் சரியாக துல்லியமாலாம் நமக்கு எதுவும் தெரியாது. நான் ஒரு படிக்காதவன். எனக்கு பெருசாலாம் எதையும் இதுதான் நான் சொன்னது தான் கரெக்டு, இதெல்லாமே நான் சொல்கிறதுக்கு எல்லாமே ஒரு அனுமானம் தான். இப்படி இருந்திருக்கலாம் என்ற அனுமானமே தவிர எல்லாம் திஸ் இஸ் ஆர்டர் அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கூடாது. இப்படிதான் வாழணும். நானும் ஒரு இந்த பூமியில் வாழலை ஒரு உங்களில் ஒருத்தவன். ஸோ அப்படிதான் நம்ம எல்லாருமே குறையோடு வாழறோம், பட் நிறைவாய் வாழுவோம் அப்படின்றது தான் திரும்ப உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், எதிர்பார்க்குறேன். எல்லாரும் அந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டா பிரச்சனைகள் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இயற்கை நிறைய விஷயங்களை தாறுமாறாக நமக்கு கொடுத்துன்னு இருக்குது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சீசனில் கரெக்டாக மழை வரும், சீசனில் கரெக்டாக வெயில் அடிக்கும், சீசனில் கரெக்டாக குளிரும். ஆனால் இப்படி தப்பாக நடக்குது. என்னென்னமோ குளிர் நாளில் வெயில் அடிக்குது, வெயில் நாளில் குளிர் அடிக்குது, என்னென்னமோ சம்திங் ராங். உடம்பு என்ன என்னமோ நடக்குது. இப்போது எதுவுமே இல்லைப்பா. வாழ்வாதாரம், தென் பொருளாதாரம் எல்லாமே ரொம்ப தப்பு போயிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சந்தோஷமாக இருக்க கற்றுக்குவோம் அன்பானவர்களே. நிம்மதி, துன்பம், இந்த மாதிரி விஷயத்தை பெருசுப்படுத்திக்காமல் அக்செப்ட் வருது. கிடைச்ச வரைக்கும் லாபம், அவ்வளோதான். இதுவாது கிடைச்சிருக்கு, இது கூட இல்லாத எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி நினச்சிட்டு போவோம். அவன் அது செய்யலை, இவன் இது செய்யலை, அவன் ஊழல் பண்ணுறான், இவன் ஊழல் பண்ணுறான். வானா இதெல்லாம் 450 வருஷத்துக்கு முன்னாடியே தோன்றிடுச்சு. ஒன்றும் புதுசாக நேற்று வரல. வெரி ஓல்டு சமாச்சாரம் இதெல்லாம். இந்த மன்னர்கள், இந்த மத குருமார்கள், அப்புறம் இவங்கெல்லாம் இதெல்லாம் காலங்காலமாக மக்களை வச்சுட்டு தான் போஜனம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. புரியுதா? இது அவங்களுக்கு பழப்பு மாதிரி அன்றிலிருந்து இன்று வரை. திஸ் இஸ் 2017, இப்போ வரைக்கும் அதுதான். ஸோ இது பழைய ஒரு விஷயம். அதை நம்ம மனசில் போட்டுக்கிட்டு வாழ்றதெல்லாம் நினச்சிட்டு அளவான குடும்பம், அளவான ஆசைகள், அளவுக்கு மிஞ்சி எதுவுமே வேணாம். நமக்கு எவ்வளோ போதுமோ அது போதும். சம்மா எனக்கு ஒரு 1000 ரூபாய் இன்னைக்கு வேணுமா, அது போதும். ஆமாம், நான் 1 கோடி ரூபாய் எனக்கு எதுக்கு, அதை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும்? ஸோ எல்லாருமே சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன், பணக்காரர்களே உங்களுக்கு தான் சொல்கிறேன். ஆமாம், ஒரு ஏழைக்கு சேர வேண்டிய ஒரு வீடு, அந்த மாதிரி பல ஏழைகளுடைய வீடுகளை நீங்கள் ஒரு துணையே வச்சுன்னு இருக்கிறீங்க. ஏக்கர் கணக்கில் 5000 ஏக்கர் 10,000 ஏக்கர் லேண்டெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, என்ன பண்ண போகிறேன்? ஒரு பொண்டாட்டி 4-5 பிள்ளைங்க, இந்த ஒரு பொண்டாட்டி 4-5 பிள்ளைங்களுக்கு எதுக்கு அவ்வளோ ஏக்கர் லேண்டு, அவ்வளோ ஏக்கரில் ஃபேக்ட்ரி, அவ்வளோ ஏக்கரில் நகை? இது வாய் வேஸ்ட்டு. பார்த்துட்டே இருக்கு இயற்கை, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு. இயற்கை சாதாரணமாக நினைக்காதீங்க, தப்பாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய செயல்களை மட்டும் செய்து கொண்டு அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அந்த அரசாங்கம் சரியில்லை, இந்த அரசாங்கம் சரியில்லை, அப்புறம் இந்த ஸ்கூல் சரியில்லை, அந்த ஸ்கூல் சரியில்லை, அந்த படிப்பு சரியில்லை, இந்த படிப்பு சரியில்லை. முதல்ல நீ படிச்சிருக்கியா? யாருமே இங்கே சரி இல்லை. அதனால ஜஸ்ட் லீவ் இட், வருவதை ஏற்றுக்கொள், அவ்வளோதான். நல்லதா ரைட் வச்சுக்கோ, கெட்டதா போகும்போது அப்படியே மிஸ் பண்ணிட்டு போய்டு, ரோடு மேலே போட்டுட்டு போய்டு. தட்ஸ் ஆல். வாழற வரைக்கும் சந்தோஷமாக வாழுங்க. நம்ம எத்தனை நாள் வாழ போகிறோம் தெரியாது. நான் நாளைக்கு வாழ போகிறேன் எனக்கு தெரியாது. இந்த மாதிரிலாம் பேசின்னு இருக்கிறேன், இதை கேட்டுன்னு இருக்கிறவங்க கூட யாரும் அவன் பைத்தியக்கார ராசிகள் எங்கேயோ ரோட்டில் கீழே போகிறோம், நான் தட்டுறான், அவனை இன்னும் கூட தட்டுவாங்க. ஆமாம், பட் இது மாதிரி தான் வாழ்க்கை. நம்ம எந்த செகண்ட் இருப்போம், எந்த செகண்ட் இருக்க மாட்டோம் யாருக்கும் தெரியாது. பட் ஆனால் சந்தோஷம், இந்த செகண்ட் ஐம் ஹாப்பி, நான் சந்தோஷமாக இருக்கேன். இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லும்போது ரொம்ப சந்தோஷத்தோடு சொல்லிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? என்ன மாதிரி எல்லாரும் சந்தோஷமாக இருந்துட்டா
இங்கே இந்த கலவரம் சண்டை கிண்டை அது இதுன்னு நிறைய விஷயங்கள் இப்போ ஓடிட்டு இருக்கு. எப்போ பாருங்கள் இந்த வாட்ஸ்அப் அது இது ஃபேஸ்புக் அதை எதை எடுத்தாலும் ஏதாவது நிறைய பிரச்சனைகள் தான். அந்த மாதிரி பிரச்சனைகள் தான், நல்ல விஷயமே கிடையாது. எவ்வளோ விஷயம் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் இருக்குது. அருமையான தத்துவங்கள் கவிதைகள் அப்படி இப்படி அவ்வளோ அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது. மக்கள் அதெல்லாம் விட்டுடுறாங்க. இப்போ என்ன கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நல்ல விஷயம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இது எத்தனை பேர் நீங்கள் பார்ப்பீங்க? 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ பார்ப்பீங்க. ஆனால் இதுவே மாமனாரின் சல்லாபம் மருமகளுடன் அப்படின்னு ஒரு மேட்ரு ஒன்று பண்ணி அப்படியே ஒரு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன்னு வைங்களேன், நாளைக்கு பார்த்தீங்கன்னா 6 லட்சம் லைக்ஸ் இருக்கும், 10 லட்சம் வியூஸ் இருக்கும். எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு ஒருத்தவங்க பார்த்தா கூட போதும். யாராவது ஒருத்தவங்க என்ன மாதிரி சந்தோஷமாக ஆகிட்டாங்கன்னா கூட அந்த குடும்பத்தை அவன் சந்தோஷமாக பார்த்துப்பான். நான் இப்போ என் குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கிறியா? என் சம்மந்தப்பட்டவங்களை நான் சந்தோஷமாக வச்சுக்கிறியா? ஸோ ஒருத்தவன் சந்தோஷமாக இருக்கும்போது அவனை சார்ந்தவர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள். பழைய கதை தான் இது கூட. ஒரு தெரு நல்லா இருந்தால் அந்த தெருவில் இருக்கிறவன் நல்லா இருப்பான், பக்கத்து தெருவும் நல்லா இருக்கும். ஒரு ஊர் நல்லா இருந்தால் அந்த நாடு நல்லா இருக்கும், அந்த நாடு நல்லா இருந்தால் உலகமே நல்லா இருக்கும். இதுதான் சின்ன லாஜிக், பழைய லாஜிக். பழைய சோறு எப்போ உடம்புக்கு ரொம்ப நல்லது. ப்ளீஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் எதாவது தப்பாக பேசியிருந்தேன் மன்னிச்சுடுங்க. நான் மீண்டும் இந்த மாதிரி ஏதோ தப்பாக ஏதோ சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே எதுவுமே தப்பாக சொல்லலைன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நான் பேசினது தப்பாக இருந்து உங்களை புண்படுத்தினால், ஒருவேளை எனக்கு தெரியாமல் சில டைலாக் வார்த்தைங்க ஏதாவது நான் பிரயோகப்படுத்தி இருந்தால், அது உங்களை புண்படுத்தி இருந்தால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. நான் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாத பேசுகிறேன், மனதில் தோன்றதை அப்படின்னு சொல்லிவிடுவேன். அதை தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். எல்லாம் அன்பாக இருங்க, ஒற்றுமையாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்கள் குடும்பம் நல்லா ஆரோக்கியமாக இருக்க நல்லா உழைங்க. உங்கள் பிள்ளைய உங்கள் மனைவியை நல்லா பார்த்துக்குங்க. அவங்கள நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டா உலகத்தை நல்லா பார்த்துக்குங்க. உங்கள் மனைவி நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க, உங்கள் குழந்தைங்க நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. இந்த உலகத்தையே நீங்கள் நல்லா பார்த்துட்டு உலகத்தை தனியாக வேலை போய் பார்க்க. ஒரு மந்திரியை திட்ட வேணாம், அவனை திட்ட வேணாம், இவனை திட்ட வேணாம், அவனுமே நீ திட்டாத. பேட் உன் குடும்பத்தை மட்டும் நீ நல்லா வச்சுக்கோ. உலகத்தில் எந்த பிரச்சனை இல்லை, எந்த கலகம் இல்லை, எந்த துரோகம் இல்லை, எந்த துன்பம் இல்லை. இன்பம் உன் குடும்பம் மாதிரி தானே எல்லா குடும்பமும் இன்பமாக இருக்கும். அப்படி எங்கேருந்து இதுதான் உண்மை. என்னுடைய நண்பர்களே, அன்பானவர்களே, நான் எது பேசியிருந்தாலும் எந்த ஒரு விஷயம் நான் பேசுகிற விஷயம் உங்களை துன்படுத்தினாலும் என்னை மன்னிச்சிடுங்க. நான் அதுக்காக உங்கள்கிட்ட செல்ஃபடி கூட வாங்க நான் தயாராக இருக்கேன். என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் எப்பவும் தப்பாக பேச மாட்டேன். தப்பாக பேசியிருந்தேன்னா நான் அதுக்காக வருந்துவேன். ஸோ இங்கே ஒரே ஒரு விஷயம்தான், நீங்கள் நல்லா இருந்தால் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும், உங்கள் குடும்பம் நல்லா இருந்தால் அந்த ஊர் நல்லாயிருக்கும், அந்த ஊர் நல்லா இருந்தால் இந்த உலகமே நல்லாயிருக்கும். அப்போ நம்ம எந்த தேவைக்கும் யார்கிட்டையும் போக வேண்டாம், கைக்கிட்ட வேண்டாம். இது சரியில்லை, அவர் சரியில்லை, போலீஸ் ஸ்டேஷன் சரியில்லை, போலீஸ்காரர் சரியில்லை, வக்கீல் சரியில்லை, டாக்டர் சரியில்லை, அந்த போலி டாக்டர் அவன், இவன் போலீஸ் சாமியார். இன்னும் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாமே நேர்மையாக இருக்கும், எல்லாமே உண்மையாக இருக்கும். வாழற கொஞ்ச நாள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு நம்ம எங்கே போகணுமோ அவங்க போய் சேருவோம். நன்றி.